பொசைடனோட அல்லக்கை இது போதாண்டு இந்த ஒரு பக்கம் வாய் வாங்கி போன ஸ்பீசியஸ் வேறு வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணு தெரியாது நல்ல மாடு தானேன்ட்டு திருப்பி அதோட வாயிலே ஒரு போர்டு போட்டாச்சு. வாலில் வாய் வச்சுருக்கீங்க. காட் ஆஃப் வார் மாறினதுக்கு அப்புறமேட்டு அவனுக்கு ஒரு சில விஷயம்ஸ்லாம் வந்து அதில் என்னென்ன மரணப்படுத்தி இருக்கிற அவங்க அம்மாவும் ஏதாவது சொல்ல அத்தினான்ட்டு கேட்குறப்ப அத்தினா வந்து கட்டையை முழுங்கின மாதிரி கம்முனே இருக்குது. அப்புறமேட்டு அது வந்து சொல்ல ஆரம்பிக்கிற ஒன்று நடக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தா இவங்களாம் வந்து பொசைடனோட அல்லக்கைங்க பார்க்கறதுக்கு ஏதோ புழு கைகால் முளைச்ச மாதிரி தான் இருக்கிறானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பேர் வந்து கிங்ஸ் ஆஃப் பிளேடே ஏதோ ஒன்று வரும். அதை அடுத்த தடவை வரப்போ நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னன்னே தெரியல, நம்மளோட கப்பலை வந்து சுற்றி அழைச்சிருச்சு. இது போலான்ட்டு அது என்னன்னே தெரியல. அது வாயை வச்சு நம்மளோட ஆளை ரெண்டாக பிரித்து போட்டுருச்சு. அதுக்கிட்ட அப்புறமேட்டு என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, தந்தி தொலைக்காட்சியில் நம்மளோட டெத் நியூஸ் தான் வரும். அப்புறமே ஒரு உப்பு தண்ணியாக போயிடுச்சு. ஏன்னா கடல் தண்ணி ரொம்ப உப்பு இருக்குது. என்ன பெருமண்டா அது இன்னும் பெருசாக இருக்குது. என்னடா அது தண்ணி தெரியாமல் மூஞ்சி எடுத்துன்னு வந்து பல்ல எடுத்துன்னு வந்து என் மூஞ்சாண்டை வச்சு பார்க்குறாங்க. கைஸ் அவன் இருந்தே கைஸ் அவனை அடித்து மட்டையாக்கிட்டாச்சு ஒரே ஒரு ஹாய் கைஸ், காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டாவை பற்றி தான் இந்த கேமில் நம்ம ஃபுல் பேம் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு பெல் ஐக்கானில் கையை வச்சுக்கிட்டு ரெடியாக இருங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் போட்டு முடிஞ்ச அளவு உங்களோட சப்போர்ட்டை எல்லாத்தையுமே நம்மகிட்ட கொடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். நம்ம ஆள் காட் ஆஃப் வாரோட கிரேட்டஸ்ட் என்ன பண்ணுறான்னா, ஏரிஸை கொண்டதுக்கப்புறமேட்டு அவன் இது உடம்பு கடவுளில் காட் ஆஃப் வாராகவே மாறிடுறான். அவன் காட் ஆஃப் வாரை மாறினதுக்கப்புறமேட்டு அவனுக்கு ஒரு சில விஷயம்ஸ்லாம் வந்து அதில் என்னென்னா மரணப்படுக்கல இருக்கிற அவங்க அம்மாவும், அப்புறமேட்டு அவன் சின்ன வயசில் அவன் தம்பியோட போட்ட சண்டையை அவனுக்கு ஞாபகம் வருது. அவங்க அம்மாவை அவன் தம்பியை ஞாபகமே இருந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால அவன் என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிக்கலாங்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டான். ஸோ அப்படி வந்து அவன் வந்து அட்லாண்டிஸ் அந்த கடலில் வந்து அவன் கடலில் வந்து கப்பலில் போயிட்டுக்கிறான். கப்பலில் போயிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்குதுங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். நம்ம ஆள் வந்து என்ன பண்ணுறான்னா, டெம்பிள் ஆஃப் பொசைடன் போனான். அதை பற்றி வந்து அத்தினா கிட்ட வந்து கேட்குறான். ஏதாவது சொல்ல அத்தினான்ட்டு கேட்குறப்ப அத்தினா வந்து கட்டையை முழுங்கின மாதிரி கம்முனே இருக்குது. அப்புறமேட்டு அது வந்து சொல்ல ஆரம்பிக்குது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ தேவையில்லாமல் அங்கெல்லாம் போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இல்லை நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம காட் ஆஃப் வார் கிரேட்டஸ் வந்து சொல்கிறான். அதனால் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து கொஞ்சம் முட்டிக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எல்லாம் முடியுது. அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுங்கிறது தான் வந்து அத்தினா வந்து பேசிகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அத்தினா பேசிகிட்டு இருக்கிறப்ப கப்பலை சுற்றி ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தா இவங்களாம் வந்து பொசைடனோட அல்லக்கைங்க பார்க்குறதுக்கு ஏதோ புழு கைகால் முளைச்ச மாதிரி தான் இருக்கிறானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வயசான கிழ மீனுங்களாம் இருக்குது. மீனுங்கள்லாம் எடுத்துகிட்டு கனமா கடையில் போடலான்றது வந்து ஒரு முடிவு பண்ணி வச்சு நம்ம காட் ஆஃப் வாரை ஆல்சோ அந்த ரோலில் ப்ளே பண்ணுற ஒருத்தவன் நான் தான். இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இவங்களெல்லாம் சீக்கிரமாக முடிச்சு விட்டா தான் வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். எப்படியும் வீடியோ ஒரு 15 நிமிஷத்துக்கு இருக்கும், அதுக்கு வந்து நான் கேரண்டி தரேன். இருந்தும் நம்மளோட கப்பல்லாம் ஏதோ ஒரு பேச்சர் வந்து அழிச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம போகிற இடம் வேறு அங்கே இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் ஆகாதான்ட்டு பார்த்துருந்தா இவங்க நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் விடக்கூடாதான்ட்டு WWE ஷார்ட்லாம் போட்டு கழுத்தில் கட்டி விட்டு கதைக்கு சொல்லி ஆரம்பிச்சாச்சு. இவங்கெல்லாம் செட்டாக தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போக முடியும். அதனால் இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், எங்கடா இருக்கிற இதாடுறா வரண்டா மாப்பிள்ள போட்டு தூக்கி போட்டு குத்துன்னு குத்தி அவங்கள சொன்னால் தான் நம்மளால் வந்து இந்த இடத்த விட்டு முடியும். சிங்காரம் காப்பாற்றி திறந்து விட்றா அப்படின்னு சொல்லிட்டாச்சு. நம்ம அல்லக்கைங்களும் வந்து திறந்து விட்டானுங்க. இதுதான் ஷாக்குன்ட்டு பார்வையில் இருக்கிற எல்லா மேஜிக் எனர்ஜியும் நமக்கு தேவை. அதையும் எடுத்துகிட்டு போனால் தான் கன்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ண முடியும். கன்ஸுங்கிற நம்பர் கத்தியெல்லாம் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ ஃபயர் எல்லாரும் நினைப்பிலே இருக்கிறேன். அதையும் தாண்டிட்டு நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சு. இங்கேயும் 4-5 அல்லக்கைங்க இருக்கிறானுங்க. இப்போ சைலன்ஸோட அல்லக்கைங்க தான். அவனை எல்லாத்தையுமே வந்து கொண்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்கிறாங்க, அவனையும் போட்டாச்சு. அவனை போட்டதுக்கப்புறமேட்டு இங்கே இருக்கிற மொத்தத்தையுமே வந்து அழிச்சாகணும். இந்த இடத்துல இருக்கிற ரெட் கலர் இதெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு போனால் தான் கன்ஸ் வந்து அப்கிரேட் பண்ண முடியும். கன்ஸு கையில் இருக்கிற கத்தி, அது பேர் வந்து கிங்ஸ் ஆஃப் பிளேடே ஏதோ ஒன்று வரும். அதை அடுத்த தடவை வரப்போ நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னன்னே தெரியல, நம்மளோட கப்பலை வந்து சுற்றி வளைச்சிருச்சு. இது போதான்ட்டு அது என்னன்னே தெரியல. அது வாயை வச்சு நம்மளோட ஆளை ரெண்டாக பிரித்து போட்டுருச்சு. அதுக்கிட்ட சிக்கினா நம்மளும் உடல் சிதறி சாக வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிருவோம். அப்புறமேட்டு என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, தந்தி தொலைக்காட்சியில் நம்மளோட டெத் நியூஸ் தான் வரும். அப்புறமேட்டு இந்த கடல் நண்டுங்க வேறு இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சின்ன பெரிய விஷயமே இல்லை. ஸோ நான் அடுத்தனா அது சீக்கிரமே எல்லாம் செத்து போயிருங்க. இது என்னன்னே தெரில. இதுவும் அதோட இதுதான். அது நான் வந்துட்டேன் வந்தவொடனே அட்டாக் பண்ணிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நண்டு எல்லாத்தையுமே நம்ம போட்டு அதையும் அடிச்சாச்சு. அவ்வளோதான். வாய் வச்சுட்டு வாயை வச்சுக்கிட்டோம்னா மாட்டிக்கிட்டான். அவன் வாயோடு சேர்த்து அவனுக்கு ஒரு பிளேடை போட்டு விட்டாச்சு. இனிமேல் அவன் வாயை எடுத்து நம்மக்கிட்ட வரமாட்டான். அவ்வளோதான், வாழை சுற்றிட்டு போயிட்டான். இது போல என்னடா இத்தனை பேர் வந்துட்டு இருங்கடா. ஐயோ நல்ல வேலை நம்ம கப்பலை நொறுக்கி தள்ளிட்டானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேஃப்டியாக வந்தாச்சு. எங்கடா அந்த பெரிய உருவம் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். பார்த்தா நம்ம வாய்க்குள்ளலாம் ஒரு உப்பு தண்ணியாக போயிடுச்சு. ஏன்னா கடல் தண்ணி ரொம்ப உப்பு இருக்குது. என்ன கருமண்டா அது இன்னும் பெருசாக வருது. என்னடா அது வாயெல்லாம் பல்லா இருக்குதுடா. என்னது ஸ்கெல்லாவா என்ன பேருன்னு தெரில. இருந்தாலும் ஓகே தான். அது கூட ஒரு சரியான சண்டை நடக்குது. என்ன ஒரே அடிக்க தொங்கிட்டான். எங்கடா போகிற அவன் வேறு நமக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறான். அவனுக்கு
நல்ல ஒரு லென்ஸ் கார்ட்டில் போய் அவனுக்கு ஒரு நல்ல கண்ணாடியாக பார்த்து வாங்கி வரணும். ஏன்னா கண்ணு தெரியாமல் மூஞ்சி எடுத்துன்னு வந்து பல்ல எடுத்துன்னு வந்து என் மூஞ்சாண்ட வச்சு பார்க்குறாங்க கைஸ். அவன் இருந்தாலும் அவன் வந்து அவங்களோட அப்பர் செண்டியான நண்டு வந்து உள்ளே விட்டுதான். நம்மளும் வேறு வழி இல்லாமல் மேஜிக் பவர்லாம் உள்ளே விட்டு அவனை போட்டாச்சு. ஐயோ இந்த இடத்துல தான் அவன் கையை வேறு எடுத்துகிட்டு வருவான். கைப்பட்டுருச்சு. சரி கைப்பட்டு டேமேஜ் போகுது. அவனை எப்படி கொள்றதுன்னே தெரியலையே கைஸ். அவனை அடித்து மட்டையாக்கிட்டாச்சு. ஒரே ஒரு அடி தான் ஆள் மட்டையாகிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மேலே போய் அந்த தூண்டியில் அந்த மீனோட வாய்க்கு போடணும். ஸோ நமக்கு வந்து அதிகமாக வந்து ப்ரெஷர் போட்டு தூக்க போகிறோம். அவ்வளோதான்டா மீன் மாட்டிக்கிச்சுரா. தூக்குடா சிங்க. குமார் கொத்தியை போட்டு தூக்கிட்டாச்சு. இப்போ வந்து கொத்தி குமாராக இருக்கிற நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா மீனுக்கு வந்து அது பார்த்திங்கன்னா அது வாயெல்லாம் பல்லாக தான் இருக்குது. ஒரு கண்ணாக அது வெள்ளையாக்கிட்டாச்சு. இப்போ வந்து இது வந்து கண்ணு தெரியாத நொல்ல மாடாக மாறிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. நொல்ல மாடோட வாயில் வந்து நம்மளோட கொத்தி குமார் போட்ட கொத்தி கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. நொல்ல மாடுக்கு ஒரு பக்கம் வாய் வாங்கிக்கிச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அதுக்கும் நம்ம இப்போ பாதி தான் வந்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நிறையவே ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க பாருங்கள். நீங்கள் இந்த கேம் ஏற்றி விளாட்ணுன்னு ஆசைப்பட்றீங்கன்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட வந்து கேளுங்க. நம்ம இந்த கேம் பிளே வீடியோ போடலாமா இல்லையான்றது நீங்கள் தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணு மாதிரி ஒன்று தருவாங்க. அதை வச்சு தான் நீங்கள் ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அப்படியே வந்துட்டிங்கன்னா அந்த சைடில் வந்துடுங்க. வந்தாச்சு. கீழேயும் அது இருக்கும். ஏன்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டு போய் தான் ஆகணும். இல்லைனா வந்து உங்களுக்கு கடைசியில் வந்து பெரிய கையோட சண்டை போடுறப்ப கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும். அதனால தான் நம்ம சீக்கிரமாக மேலே வந்துச்சு. மேலே வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறது தான் மொதல் வேலை. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரி தான். ஆல்ரெடி நான் அந்த லெவல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ வீடியோ எடுத்து போடணுங்கிறதுக்காக அதே லெவலே திருப்பி விளாட்டுக்கிறேன். யாரும் நம்மளை வந்து தப்பாக நினச்சிட வேணாம். நம்ம இந்த கிராப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏறி அதுக்கப்புறமேட்டு அந்த சைடு போனோம். ஏன்னா இன்னும் நிறைய பொசைடனோட அல்லக்கைங்களாங்கிறானுவோ. பொசைடனை பற்றி சொல்லணும்னா ஒரு கிறுக்கு பையன் கீழா பையன் அப்படி தான் ஏதாவது சொல்லி ஆகணும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் வரான். பண்ணிட்டாச்சு. வந்த உடனே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா காட்டையுமே அடிச்சுட்டு அங்கே இருக்கிற மேஜிக் பவர்லாம் எடுத்தால் நான் சொன்னேன்னா இல்லைங்களா பொசைடனோட அல்லக்கை. இவனு எவனே தெரில 4-5 பேர் ஒன்றா நிற்கிறானுவை. இவனெல்லாம் இதுக்கு மேலே விட முடியாதான்ட்டு கத்தியில் வந்து நெருப்பு வச்சு எல்லாரையும் கொளுத்த ஆரம்பிச்சிட்டேன். இருந்தும் இன்னொருத்தன் வந்து வைல்டு கார்டியன்கள் 2 பேர் வந்தானுங்க. அவனை வந்த வழியே தெரியாத அளவுக்கு அடிச்சுக்கிட்டாச்சு. அடித்தது மட்டும் இல்லாமல் குறுக்க இருந்த எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு தான் போனோம். இந்த கேம் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல இடன் பாத்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு விட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம வந்து எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு வந்துட்டாச்சு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா காளையன் ஒருத்தன் இருக்கிறான். காளையனையும் சேர்த்து கழுத்தா மட்டையோடு அடித்தா தான் உண்டு. இல்லைனா காளையன் நம்மளை சேர்ந்தாப்படி ஒரு போட்டு தள்ளிட்டு போயிடுவான். காளையன் நாங்கள் தான் நிற்கிறான். இருங்க காளையன்கிட்டே போகலாம். காளையன்கிட்ட போகிறப்பே நம்ம கத்தி எடுத்து 4 பேருக்கு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. இல்லைனா காளையன் கத்தி எடுத்து நம்மளை போடுன்னு போட ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன். இந்த காளையனை பொறுத்தளவு எனக்கு ஒரு பெரிய ஆளாகவே தெரியல. ஆனால் அவங்க இந்த பொசைடனோட அல்லக்கை இது போதான்ட்டு இந்த ஒரு பக்கம் வாய் வாங்கி போன ஸ்பீஷியஸ் வேறு வந்துருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. கண்ணு தெரியாது நல்ல மாடு தானேன்ட்டு திருப்பி அதோட வாயிலே ஒரு போட்டாச்சு. வாலில் வாய் வச்சுருக்கீங்க. வாலில் வாய் வச்சுருக்குன்னா அப்போ நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கோன்னா இருங்க இந்த சைடில் கட்டலாம் எடுத்து விட்டு போகலாம். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல இங்கே இருக்கிறத பொறுத்தளவு இந்த மாதிரி ஸ்டோரி லைன் கேம் விளாட்னா உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஃப்ரெஷ்னஸ் இதெல்லாம் கிடைக்கும். இது போதான்ட்டு அங்கே இருக்கிற ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்தா வாங்கி வர மாதிரியும் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு கூச்ச சுபாவம் உள்ள ஒரு ஆட்கள் இதை வந்து விளாட வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் இருக்கும். அதையும் வந்து பார்த்துக்குங்க. கேமோடைய கடைசி 6 எண்டு வரைக்கும் முழுசாக பார்க்கணுன்றது தான் என்னுடைய ஒரு இது. இந்த வீடியோட வாய்ஸோட கமெண்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு ஒரு ஷேர் இது கூட எனக்கு தேவையில்லைங்க. இந்த வீடியோ வச்சு ஃபுல்லாக பாருங்கள். அதுதான் வந்து சொல்லலான்னு இருந்தேன். நான் சொல்லிட்டேன் கேளுங்க. அப்புறமேட்டு என்ன நடக்க போகுதுன்றதே இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம ஆள் என்ன பண்ணுறான்னா வேகமாக ஏறுறான். எதனாலன்னு கேட்டிங்கன்னா அவனோட கனவுல வந்து விஷயம் என்னன்றது தான் தேடணும். அதனால தான் அவன் கனவு என்ன, யாரை தேடி போகிறான், எதுக்காக போகிறான், யாரு கூட சண்டை போட போகிறான், இது எல்லாத்தையுமே நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் பார்க்க போகிறோம். இங்கே ஏதோ ஒரு சண்டை நடக்குது காய்ச்சி. எவனோ நம்ம பைசங்க தான் சரியான அடிக்கிறானோன்னு நினைக்கிறேன். இல்லைங்க அடி வாங்குறாங்க. ஐயோ என் டீம்மேட்டை சேர்ந்தாப்புன்னு நானே போட்டேன். இதில் யாரும் பாவம் இவன் ஏறுறான். கைஸ் அடி வாங்க அச்சே பார்த்துட்டு வர மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க. இதெல்லாம் போதாது. இந்த ஒரே ஒரு வழி இருக்குது. இந்த வழியை பிடிச்சி அப்படியே ஏறி போகலாம். இந்த பொசைடனோட அருளைகளுக்கு வந்து வேறு வேலையே இல்லை. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிட்ட போயாச்சுன்னு நினைக்கிறேன்.
அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவு பெல் ஐக்கானில் கை வச்சுக்கிட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருக்கீங்க லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணலைன்னா அப்புறம் பார்த்தீங்க அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த பொசைடோனோட அல்லக்கிங்க மாதிரி ஒரு 4 பேர் வந்து உங்களையும் தூக்கி போட்டு இவனையும் இது பண்ணுவேன். இவனும் யாரா அப்டேட் ஆனாட்டாங்கிறானுங்க. கைஸ் இவனும் அதே பொசைடோனோட அல்லக்கிங்க தான், கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்கிறவனு பார்க்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் சாக மாட்டானுங்க. நம்மளே இங்கே வந்து கொண்டுருவோம். ஏன்னா பக்கத்தில் போய் கொள்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து பொறுமை இல்லை. தூரத்துலேருந்தே கொண்டுட்டோம்னா நமக்கு வேறு வழி இல்லாமல் போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கருமையே இல்லாமல் ஓட விட்டு வேற கொண்டானுவா உணவுகளோட ஆளுங்களையே. அதனால தான் இது வேறு தெரியாமல் கைப்பட்டு வேறு வந்துடுச்சு. உள்ளே வந்துட்டாச்சு. இது வேறு திறக்கணுமா, இருங்க கொஞ்சம் வேகமாக திறந்துக்கலாம். ஓகே காய்ச்சி, இப்போ நம்ம இந்த கல்லை வந்து தள்ளிட்டு வரணும். இந்த கல்லை எங்கே தள்ளிட்டு வந்து வைக்கணுன்றது வந்து மூவிங் த ஆப்ஜெக்ட் எழுதி ஒரு இடத்துல சொல்லிக்கிறானுவ. நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கலாம். இங்கிலீஷ் வந்து நமக்கு கொஞ்சம் தான் வரும். அதனால தான் சொல்கிறேன். இங்கிலீஷில் ஏதாவது தப்பு நடந்திருந்தால் மன்னிச்சிருந்தோ. அப்புறமேட்டு நம்ம இந்த கல்லை தள்ளிட்டு போகிறது தான் வேலை. கல்லை தள்ளுறப்பே திருப்பியும் வந்துட்டானுவ. எனக்கு தெரியும் இந்த சைட்லேருந்து தான் வருவானுன்னு. ஆல்சோ காட் ஆஃப் வாரை பொறுத்தளவு, அதான் இந்த கேமை பொறுத்தளவு இந்த அல்லக்கைங்களோட கீ மூமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் கொஞ்சம் முன்கூட்டியே போகிறேன். ஏன்னா வந்து ஒரு கேமை 2-3 தடவை விளையாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட நான் அந்த கேமை 10 தடவை விளையாட்டேங்க. அதனால தான் சொல்கிறேன், 10 தடவை விளையாண்ட பெருமையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. வேறு எந்த கேமும் அந்தளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் விளாட்னேன். ஃப்ரீ ஃபயர் விளாட்றப்ப கூட ஆட்கள் இருந்தானோ. இப்போ யாருமே இல்லாதனால தான் காட் ஆஃப் வார் வந்துட்டாச்சு. தனி காட்டு சிங்கண்டா அப்படின்ட்டு தான் வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சு நினைக்கிறேன். இப்போ அந்த கட்டை வந்துட்டான்னு பார்த்தா இன்னும் திறக்கலை. ஸோ அந்த கட்டையை வந்து இப்போ நம்ம திருப்பியும் போய் கரெக்டாக தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சா தான் மேலே இருந்து ஒன்று வரும். அது வந்ததுமே அதை பிடிச்சிட்டு நம்ம போய் அந்த சைடு போகணும். அந்த சைடு போகணும். வந்துட்டு பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஒரு ஹூக் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஹூக்கை பிடிச்சி அந்த சைடு போகிறோம். போய் இதெல்லாம் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறவங்களாம் இவனெல்லாம் சாதாரண காய்ச்சாங்க. ஒரு அடியிலே செத்துருவானுங்க. காய்ச்சின்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக நம்மளாம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு கீ மூமெண்ட்ஸ் பேராக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அப்படி ஏதாவது ஒரு நல்ல பேர் இருந்தால் யாராவது சொல்லுங்க. இதுலேயும் பக்காடா காய்ஸ், இந்த மாதிரி ஒரு பக்கை நான் பார்த்ததே இல்லை. பைக்குள்ளே பாதி உள்ளே போயிட்டான். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த ரெட் கலர் பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிங்க. ஏன்னா நடுவில் வந்து ஒரு பொம்பளாக்கா ஒன்று வரும். அதை அடிக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா என்னது கையில் இருக்கிற வெப்பன்ஸ்லாம் கொஞ்சமாச்சும் அப்கிரேட் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா நம்மளே வேணால் போட்டுருவானுவ. அவங்க அப்கிரேட் ஆகி நம்மளை போட்டானோன்னா அதுவும் பின்னாடி பிரச்சனையாயிரும். யாரா நீங்கள் இருங்கடா, இவனெல்லாம் வர வழியிலே வச்சு போட்டால் மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா அவனும் நம்மளை போட்டு போயிடுவானுவ. எல்லோரையும் அடித்தாச்சு. இருங்க, இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி மேஜிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் உடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். அதையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து நம்மளோட பவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு சொல்லியிருந்தோம்னா, எங்கடா போகிறேன், அவங்க கனவுல வந்தது தேடி போயிட்டு இருக்கிறோம். கனவுல தான் வந்தது தான் தேடி போய்க்கிறோம். அதுதானே ஃபஸ்ட்டு சொன்னேன். ஆமாம், அதுதான் சொன்னேன். ஸோ கனவுல வந்ததெல்லாம் தேடி போயிட்டு கனவுல வந்த விஷயத்தை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுக்காக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ குறுக்கில் எவன் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆள் கொஞ்சம் வேகமாக வர்றான்னு நினைக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னு சொல்ல போனால் மொபைல் எல்லாரும் கேமுங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் 4GB ரேம் இருக்கிற ஒரு மொபைல் எந்தளவு தாங்குன்றது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து எங்கே இருந்துக்கிறோம்னா டெத் கேட்டாண்டில் வந்துருக்கிறோம். இந்த இடத்தோட கார்டியன் வந்து டெம்பிள் ஆஃப் வெஸ்டர்ஸ் பெடன் ஹீரன் போட்டுக்கிறாங்க. ஸோ சொல்லப்போனால் இந்த இடத்த வந்து தேனதாசன்ற ஒருத்தவன் தான் வந்து இந்த இடத்த வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் தான் அவன் வந்து ஒரு டெத் ஆஃப் காடுங்கிறத விட அவனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடம் இருக்குது அப்படின்னு வந்து சாவு கடவுள் அப்படின்னு வந்து சொல்கிறானுவ. ஸோ நம்ம வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறேன், கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிங்க பட்சத்தில் நம்மளோட வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுறங்க, முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம நிறையா வீடியோ இந்த மாதிரி போடலான்னு இருக்கிறோம். ஸோ அதுக்கு உங்களுடைய மனமார்ந்த அந்த இதெல்லாம் தந்துடுங்க. அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிக்கிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறான்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், யூ சி யூ அகைன் காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோட பார்க்கலாம்.